வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக கடற்கரையில் ஆழ்துளா எரிவாயு கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட்டு தருவதாக எப்போது கூறினோம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைவிரிப்பு. தமிழ் சமூகத்திற்கு அருந்தொண்டாற்றியிருந்த நந்தலால் மறைவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமிழகத்தில் எத்தனை கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் தமிழை கற்பிக்கின்றன? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக கடற்கரையில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்திட மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் வெளியிட்டுள்ள 7 அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பதற்காக பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அனைத்து பல்லுயிர் நிறைந்த பகுதிகளையும் திறந்தவெளி பரப்புரிமை கொள்கை 7 அறிவிப்பில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபா சீட்டு குறித்து தேமுதிகவிற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் அப்படி எதுவும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றிருந்தது. தொடர்ந்து கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி தொடர்ந்தது. அப்போது தேமுதிகவிற்கும் நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டு ஒன்று தருவதாக அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி பேட்டியளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா சீட்டு குறித்து ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் அறிவித்தார். இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அப்படி எதுவும் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என்றும் மறுத்துவிட்டார். இதனால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உட்பட அக்கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பல்லாண்டுகள் தமிழ் சமூகத்திற்கு அருந்தொன்றாற்றி இருந்த நந்தலால் மறைந்துவிட்டார் என்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் துணைத் தலைவருமான, தமிழ்நாடு இசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கவிஞர் நந்தலால் மறைந்த செய்தி அறிந்தும் மிகவும் வருத்தமுற்றேன் என்றும், தமிழ்நாட்டின் புத்தக திருவிழாக்கள், முற்போக்கு மேடைகள், தொலைக்காட்சி விவாதங்கள், பட்டிமன்றங்கள் என கவிஞர் நந்தலாலுவின் குரல் ஒலிக்காத மேடையே இல்லை எனும் அளவிற்கு அனைத்து உணர்ச்சிகளையும் அரிய தகவல்களையும் நமது பேச்சில் வெளிப்படுத்தும் திறமை பெற்றவர் கவிஞர் நந்தலால் என்றும் தெரிவித்தார். மேலும் பல்லாண்டுகள் தமிழ் சமூகத்திற்கும் அருந்தொன்றாற்றி இருந்த அவர் மறைந்துவிட்டார் என்பதும் வேதனை அளிக்கிறது எனவும், அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் தோழர்களுக்கும், தமிழர் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தமிழை கற்பிக்கின்றனர் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜக எவ்வாறு தரவுகளை கையாளுகிறது என்பதை உலகம் அறியும் என்றும், பாஜகவின் நிதி நெருக்கடி மற்றும் இந்தி திணிப்பு நிகழ்ச்சி நிரலை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரிந்த அவர் தமிழகத்தில் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தமிழை கற்பிக்கின்றனர் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் மு.க. அழகிரிக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி உள்ளது. கல்லூரிக்கு அருகில் இருந்த 44 சென்ட் கோவில் நிலத்தை அபகரித்ததாக மு.க. அழகிரி உள்ளிட்டோர் மீது மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது.
புகாரின் அடிப்படையில் மூக்க அழகிரி, சம்பத்குமார் உட்பட 7 பேர் மீது நில அபகரிப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி அழகிரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தது தொடர்பாக குற்றச்சாட்டிலிருந்து மட்டும் அழகிரி விடுவித்து கடந்த 2021ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மதுரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த சூழலில் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி மூக்க அழகிரியும் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி நில அபகரிப்பு பிரிவு காவல்துறையினர் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து மூக்க அழகிரியை விடுவித்து மதுரை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி மூக்க அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்தார். குன்றத்தூரில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் தமிழக அரசின் திட்டத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பூங்காக்களை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம், குன்றத்தூர் களப்பு பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய், மேத்தா நகரில் அருள் பிரகாச வள்ளலார் தியான கூடம், மெட்ரோ கிராண்ட் சிட்டியில் செம்மொழி அடவர் வன பூங்கா, சம்பந்த நகரில் சோளிங்களார் சிறுவர் பூங்கா, புதுப்பிக்கப்பட்ட அப்துல் கலாம் பூங்கா, புதுப்பிக்கப்பட்ட அருணாச்சலேஸ்வரர் பூங்கா, பாலாராயனர் குளம் அருகே கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி உடற்பயிற்சி மையம் மற்றும் சாய் அவென்யூ பேரறிஞர் அண்ணா பூங்கா ஆகியவற்றை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி தலைவர் கே. சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு 2 வகுப்பறைகளுடன் கூடிய கழிப்பறை கட்டிடத்திற்கு மெட்ரோ கிராண்ட் சிட்டி காந்தி பூங்காவில் விளையாட்டு மையம் அமைக்கவும் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, நகராட்சி ஆணையர் கவின்மொழி, வார்டு உறுப்பினர்கள் சசிகலா, சசிகுமார், மெர்சி எஸ்தர், ராணி ரவி, அபி புன்னிஸ்தா, நித்யா ராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்யாறு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் துறை ரீதியான முதல்நிலை அலுவலர்கள் பங்கேற்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாதாந்திர வேளாண் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்டாட்சியர் அசோக்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் துறை ரீதியான முதல்நிலை அலுவலர்கள் பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் செய்யாறு, வெம்பாக்கம், அணக்காவூர் ஆகிய வட்டாரங்களில் வேளாண் உதவி இயக்குநர் பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும், தோட்டக்கலைத்துறை மூலம் நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காணவில்லை எனவும், கடந்த கால கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் பெயர் அளவிற்கு விவசாயிகள் குறை தீர்க்க கூட்டம் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் பல்வேறு துறை அலுவலர்களிடம் தங்களது பிரச்சனைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினர். மேலும் செய்யாறு, வெம்பாக்கம், அணக்காவூர் உள்ளிட்ட வட்டாரங்களில் வேளாண் உதவி இயக்குநர்களை உடனடியாக நியமித்து விவசாயிகளின் குறை தீர்க்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். தொடர்ந்து வேளாண் உதவி இயக்குனர் இல்லை. கடந்த 6 மாதங்களாக இல்லாததால் இந்த கூட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற மனுக்களுக்கு உரிய பதில் வருவதில்லை. இதனால் விவசாயிகள் முதல்நிலை அலுவலர்கள் கலந்து கொடுக்கின்ற மனுக்களுக்கு உரிய பதில்கள் தரப்பட்டு தருவதில்லை. அதுக்கு முக்கிய காரணம் வேளாண் உதவி இயக்குனர் தான் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற அலுவலர். 3 பிளாக்லையும் வேளாண் உதவி இயக்குனர் இல்லாத காரணத்தால் விவசாயிகள் கொடுக்கின்ற மனுக்களுக்கு உரிய பதில்கள் வருவதில்லை. இதனால் இந்த கூட்டம் சம்பிரதாயத்தில நடத்தப்படுகிறது என்ற தோன்றுகிறது. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சரி செய்யும். சொத்தை ஏமாற்றி பறித்து கொண்ட திமுக நிர்வாகியான தனது மகன் மீது நடவடிக்கை எடுத்து தங்களின் சொத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட தாய், தந்தையர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்.
தென்காசி மாவட்டம் பண்புலி பகுதியைச் சேர்ந்த பீர் இஸ்மாயில், பாத்திமா பீபி தம்பதியினர் தங்களது 3 பெண் குழந்தைகளுக்கும் சொத்தை சரிபாதியாக பிரித்து கொடுத்தனர். இந்த நிலையில் சொத்தை எழுதி வாங்கி கொண்ட மூத்த மகன் ஹபீபு நிஷா பெற்றோர்களுக்கு உணவு வழங்காமல் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றி உள்ளார். இதனால் வீடு இல்லாமலும் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமலும் சுற்றி திரிந்த பீர் இஸ்மாயில், பாத்திமா பீவிடம் தம்பதியினர் தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தங்களின் சொத்துக்களை எழுதி வாங்கி கொண்டு தனது மூத்த மகன் சபீப் நிசாப் எங்களை வெளியேற்றி விட்டார் எனவும், இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திமுகவில் சமூக வலைதள பொறுப்பாளர் பொறுப்பில் உள்ளதால் அவர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், எனவே தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்களது சொத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் மனுவில் தெரிவித்தனர். கீழ்பெண்ணாத்தூர் வட்டளவில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு நேர்வழி ஏற்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒருங்கிணைந்த வேளாண் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் வேளாண்மை உதவி இயக்குநர் அன்பழகன் ஏற்பாட்டில் வருவாய் கோட்ட அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு விவசாயிகள் வழி தெரியாமல் தடுமாறுவதாகவும், இதனால் நேர்வழி கேட்டு பலமுறை விவசாயிகள் மனு அளித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தியும் நேர்வழி ஏற்படுத்தவில்லை என்றும், வட்டாட்சியர் அலுவலகம் அருகே பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்காக நேர்வழி ஏற்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துகள் நிறுத்தவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கூட்டத்தில் வட்டாட்சியர் சரளா, தோட்டக்கலை உதவி இயக்குனர் அமல் சேவியா, பிரகாஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவை ஈசா யோகா மையத்தில் மார்ச் 7ஆம் தேதி முதல் மாட்டு சந்தையும் 9ஆம் தேதி ரேக்லா பந்தயம் நடைபெற உள்ளது என்றும் தமிழ் தெப்பு விழா குழுவின் தன்னார்வலர் வள்ளுவன் தெரிவித்துள்ளார். கோவை ஈசா யோகா மையத்தில் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கோவை பிரஸ் கிளப்பில் முன்னோடி இயற்கை விவசாயியும் தமிழ் தெம்பு விழா குழுவின் தன்னார்வலருமான வள்ளுவன் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சத்குருவின் வழிகாட்டுதலின்படி தமிழ் மொழியின் செம்மொழியையும் தமிழ் மண்ணின் கலாச்சாரமும் வீரம், கலைகள், வரலாறு, உணவு முறைகள், வாழ்வியல் உள்ளிட்ட தமிழ் பண்பாட்டின் தொன்மையையும் கொண்டாடும் விதமாக தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் திருவிழாவில் 150க்கும் மேற்பட்ட கைவினை, கைத்தறி, உணவு, விவசாயம் மற்றும் விளையாட்டு பொருட்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளனர் என்றும் வள்ளுவன் தெரிவித்தார். தொல்லியல் துறை மூலமா நமக்கு நிறைய வரலாற்று பதிவுகள் கிடைச்சிருக்கு. அதை எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கல்லுல ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த கல்லு படிமங்கள் இருக்குது, இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதைய பார்க்கும்போது நம்மளோட நாகரிகம், வரலாறு இது எவ்வளவு தொன்மையா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு இதைய முன்னிறுத்தி இருக்கு, இதைய பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தெம்பாவும் இருக்கு. இதைய பொதுமக்கள் பார்க்கும்போதும் சரி, நிறைய ஸ்கூல், காலேஜ் குழந்தைகள் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேற எதுலேயுமே தெரியாத விஷயங்கள் இதை கண்காட்சிப்படுத்துறப்போ எளிதாக புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம கலாச்சாரத்தில் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்டு மாடுகள் தவிர்க்க முடியாது வாழ்க்கையிலிருந்து. எல்லாருக்குமே நல்லா தெரியறது காங்கேயம் மாடு. இந்த காங்கேயம்ங்கிறத தாண்டி இந்த உம்பளச்சேரி, இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மனிதனோட மனிதனா ஒரு அவங்களோட வாழ்க்கையிலேயே கலந்து வளர்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. அது எல்லாமே கண்காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டு மாடுகள், இந்திய அளவில் இருக்கிற நாட்டு மாடுகளும் கண்காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இது இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல இசை அப்படிங்கிறது வாழ்க்கையோட இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து கத்தியால் குத்தி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்ற இளைஞர்கள் 3வரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் வெளியூரில் பெயிண்டிங் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். அப்போது 3 இளைஞர்கள் அவரை வழிமறித்து அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பாக்கெட்டில் வைத்திருந்த 150 ரூபாயை பறித்தபோது கண்ணன் கூச்சலிட்டதும் இளைஞர்கள் அவரின் முதுகில் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். காயமடைந்த கண்ணன் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பெரியகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெரியகுளம் தென்கரை பட்டாளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த
விக்னேஷ், சிவகுமார் மற்றும் பங்களாப்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகிய மூவர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் 3 இளைஞர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தன்னூத் கிராமத்திற்கு முறையாக குடிநீர் வழங்காவிட்டால் கத்திப்பட பானையில் தண்ணீர் தொட்டி மேல் ஏறி நின்று போராட்டம் நடத்துவோம் என்று கிராம மக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் மேல நீலநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட குலசேகரமங்கலம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள தன்னூத் கிராமத்தில் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மாதம் ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும், முறையாக குடிநீர் வழங்காததால் குடிநீரின்றி அவதிப்பட்டு வருவதாகவும் தன்னூத் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடின்றி முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மனு அளித்த பின் பெண்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தன்னூத் கிராமத்திற்கு குடிநீர் வழங்காவிட்டால் கத்திப்பட பானையில் தண்ணீர் தொட்டி மேல் ஏறி நின்று போராட்டம் நடத்துவோம் என்று ஆவேசமாக தெரிவித்தனர். பாபநாசம் அடுத்த கழுமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மில்டன் ராஜ் என்பவர் உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரி முதல்வராக பணியாற்றி வரும் நிலையில் கல்வியில் மட்டுமல்லாமல் சுய தொழிலும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை மாணவர்களிடையே விதைத்து வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கழுகுமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மிட்டல் ராஜன் என்பவர் உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று ஐயன்பேட்டையில் உள்ள தனியார் கல்வியியல் கல்லூரியில் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் நாட்டு நலப்பணி திட்டத்தில் கல்லூரி அளவிலும் பல்கலைக்கழக அளவிலும் பல்வேறு பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த நிலையில் மில்டன் ராஜ் காலையில் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்து வருவதோடு மாலையில் வீடு மற்றும் தொழிற்சாலையில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுதடைந்தால் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருகிறார். மேலும் இவர் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி வருவதுடன் கல்வியில் மட்டுமல்லாமல் சுயதொழிலும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை மாணவர்களிடையே விதைத்து வருகிறார். வணக்கம், என்னோட பேர் முனைவர் எம் மில்டன் ராஜ். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டையில் உள்ள ஸ்டார்லைன் கல்வியியல் கல்லூரியில் நான் முதல்வராக பணிபுரிந்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் பல அமைப்புகளை ஏற்படுத்தி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சூழல் அமைப்பு இது சார்ந்த செயல்பாடுகள் சார்ந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கல்வி செயல்பாடுகள் கற்றல் கற்பித்தலில் நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து வந்துகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் நல்ல ஒரு 2 ஆண்டு காலமாக பல்கலைக்கழகத்திலிருந்து பல விருதுகளும் பெற்று கல்லூரிக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அதனால் மாணவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வும் தனித்திறமை ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நான் மாலை நேரங்கள் மின்சாதனம் பழுது பார்ப்பது மற்றும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல ஒரு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் வளருது. அதனால் இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு சில நேரங்களில் நான் பர்மிஷன் கேட்கும்போது கல்லூரியில் எனக்கு நல்ல ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி நல்லா மேம்படுத்தி கொடுக்கறதுனால நான் விரும்பி இந்த தொழிலை செய்கிறதுனால இந்த கல்லூரிக்கு எனது தாளாளருக்கும் கல்லூரி உறுப்பினர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னை போன்ற மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு படித்த படிப்புக்கு தான் வேலை வேணுங்கிறதுனால அந்த காலத்தையும் வீணடித்து வாழ்க்கையை கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் புக்கிரவாரி ஊராட்சியில் கொண்டாடப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அசைவ சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ரிஸ்வந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியம் புக்கிரவாரி ஊராட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட பிரதிநிதி சத்யா முருகன் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கும் புத்தாடைகள் வழங்கியதுடன் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கும் அசைவம் சமபந்தி விருந்து வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராமநாதபுரத்தில் தரக்கட்டுப்பாடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீரென சோதனை செய்து கணக்கில் வராத ரூபாய் 5,60,000 பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தில் தரக்கட்டுப்பாடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீரென சோதனை செய்து கணக்கில் வராத ரூபாய் 5,60,000 கைப்பற்றினர். இது தொடர்பாக உதவி கோட்ட பொறியாளர் ரெங்கபாண்டியன் மற்றும் தற்காலிக கணினி இயக்குனர் ஜெய சக்கரவர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக மதுரை SVP நகரில் உள்ள உதவி கோட்ட பொறியாளர் ரெங்கபாண்டியன் வீட்டிலும் மதுரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை செய்தனர்.
கெடிலத்தில் கொண்டாடப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் கழக முன்னோடிகளுக்கும் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திருவானாவலூர் கிராம ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ஜி.ஆர். வசந்தவேல் பங்கேற்று கெடிமளம் பகுதியில் திமுக முன்னோடிகளுக்கும் வேட்டி சேலைகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். அதன் பின்னர் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் திமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது இருமொழி கொள்கையே போதும், அதற்காக தமிழ்நாடு போராடும் என்றும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் தெரிவித்தனர். இதில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தான் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் தாய் அல்லது தந்தை இழந்த மாணவ மாணவிகளுக்கு உதவி புரிந்து வருவதாக அரசிராமணி செட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி செட்டியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் 100வது ஆண்டு விழா பள்ளியின் முன்னாள் மாணவரும் பேரூராட்சி தலைவருமான காவேரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் கண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஓய்வு பெற்ற தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியில் நன்றாக பயிலும் மாணவ மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் இப்பள்ளியில் படித்து ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் கல்வி அறக்கட்டளை தொடங்க வேண்டும் என கட்டளையிட்டதை அடுத்து உடனடியாக அதற்காக முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு 1000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து வழங்கினார். அப்போது அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் தமிழக அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கல்வி மேம்பாட்டை உயர்த்தி வருகிறது எனவும், தான் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து ஒரு குடும்பத்தில் தாய் அல்லது தந்தை இழந்தால் மாணவ மாணவிகளுக்கு உதவி புரிந்து வருவதாகவும் தெரிவித்தார். விழாவில் முன்னாள் மாணவர்கள், இப்பள்ளியில் பயிலும் இந்நாள் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகை ஸ்ருதிஹாசனிடம் ரசிகர்கள் கூலி படம்பிடிப்பு குறித்து கேட்டபோது கூலி படம்பிடிப்பு கடைசி கட்டத்தில் உள்ளது என தெரிவித்தார். கூலி படத்தின் கதாநாயகி ஸ்ருதிஹாசன் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவரை கண்டவுடன் கூலி படம்பிடிப்பு குறித்து ரசிகர்கள் கேட்டபோது படம்பிடிப்பு நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்றும், என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள் என்றும், கூலி படம்பிடிப்பு கடைசி கட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துவிட்டு ஸ்ருதிஹாசன் புறப்பட்டு சென்றார். குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூரில் 16 வயது சிறுமி கர்ப்பத்திற்கு காரணமான சிறுமியின் அக்கா, கணவர் மற்றும் காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக மேல் ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்துச் சென்று பரிசோதனை செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சிறுமியை விசாரணை செய்தபோது தனது கர்ப்பத்திற்கு என்னுடைய அக்காவின் கணவர் பிரேம்குமார் தான் என்றும், என் காதலன் சதீஷ் உடந்தையாக இருந்தார் என்றும் சிறுமி தெரிவித்தார். அதன் பின்னர் சேலத்தில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கியிருந்த சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து பிரேம்குமார், சக்திவேல் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தாய்மை உணர்வு மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் வகையில் ஆட்டுக்குட்டிக்கு நாய் பால் கொடுக்கும் வீடியோ காரைக்காலில் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பெரியபேட் பகுதியில் உள்ள பப்பி என்ற நாய் ஒன்று தன்னுடன் வளரும் ஆட்டின் குட்டிக்கு பால் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வெள்ளை நாய் ஒன்று தனது எஜமான் வீட்டில் ஆடு, பூனைகளுடன் வளர்ந்து வரும் நிலையில் தன்னுடன் வளரும் ஆட்டுக்குட்டிக்கு நாய் தாய் அன்போடு பால் கொடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. தாய்மை உணர்வு மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு உண்டு என்பதை உணர்த்தும் வகையில் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் துவங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த கோவிலூரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உறுதிமொழியை வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 700 காளைகளுக்கு 300 காளையர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், வெள்ளி காசு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. குடியாத்தம் பிச்சானூர்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பூகரக ஊர்வலத்தை குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் பூக்கரகம் வீதி விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மலர்களால் பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பூக்கரகம் வீதி விழாவை தொடங்கி வைத்து சாமி தரிசனம் செய்தார். பூக்கரகம் மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சென்றபோது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கோழிகளை பலியிட்டு காணிக்கைகள் செலுத்தினர். அதன் பின்னர் கூழ் ஊற்றும் நிகழ்வில் நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள் தேவராஜ், செல்வராஜ், சிம்சீனு, முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரமோற்ச விழா தொடங்கியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலையில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை அலங்கரிக்கப்பட்டு மோச வாகனம் மற்றும் மயில் வாகனங்களில் திருவீதி உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நாராயண நாயக்கன் தெருவில் உள்ள தங்ககிளி திருமண மண்டபத்திலிருந்து சப்பரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயா அருளிய அழகிர திரட்டு அகமத்தை மணலி புதுநகர் ஐயா வைகுண்டர் தருமபதிக்கும் பக்தர்கள் பாத யாத்திரையாக எடுத்துச் சென்றனர். மும்மூர்த்திகளின் வடிவான ஐயா வைகுண்டர் தருமபதியின் 193வது அவதார திருநாளை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அகில திரட்டும் அகமத்தை எடுத்துக்கொண்டும் திருநாம கொடியை ஏந்தியும் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பாத யாத்திரையாக மணலி புதுநகர் ஐயா வைகுண்டர் தருமபதிக்கும் சென்றனர். ஊர்வலத்தை சமத்துவ மக்கள் கழக தலைவரும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான எருணாவூர் நாராயணன் மற்றும் கோவில் தலைவர் துரைப்பழம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கும் வழிநெடுகிலும் உபயதாரர்கள் நீர், மோர், குளிநீர் பானம் உள்ளிட்டவைகளை வழங்கினர். திருநாம கொடியை ஏந்தி பாத யாத்திரையாக மணலி புதுநகர் ஐயா வைகுண்டர் தம்பதியினருக்கும் வந்த பக்தர்களுக்கு திருவேற்றையூர் DSS நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் RP மனோகரன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கும் RP மனோகரன் காலை உணவு வழங்கினார். ஊர்வலம் தருமபதியை அடைந்ததும் பகல் பணிவிடை உச்சி படிப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் மாலையில் ஊஞ்சல் சேவை, தாலாட்டு, சரவிளக்கு, பணிவிடை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயா தொட்டில் வாகனத்தில் பதிவளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அவதரித்த ஐயாவின் இன்று 193வது அவதார தினமான இன்று ஐயாவின் பிள்ளைகள், ஐயாவளி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாய் உருவாகிய ஐயா வைகுண்டரின் அவதார தினமான இன்று பாத யாத்திரையாக பழைய வண்ணாரப்பேட்டை தங்கக்கிளி திருமண மாளிகையில் இருந்து TKG ரோடு வழியாக காலை சிற்றுண்டி தர்மம் TSS நாடார் ஐக்கிய சங்கத்தில் காலை ஐயாவின் பக்தர்களுக்கு காலை சிற்றுண்டி தர்மம் நடைபெற்றது. அதில் இருந்து விம்கோவ நகர் வழியாக மணலி புதுநகர் வந்து சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தி ஆகிய ஐயா வைகுண்டரின் அவதார நாளை இன்று ஐயாவின் மக்கள் அனைவரும் உலக அளவில் உள்ள ஐயாவின் மக்கள் இன்று ஒன்று கூடி இன்று பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐயாவின் பிள்ளைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக கடற்கரையில் ஆழ்துளா எரிவாயு கிணறுகள் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல்.
தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட்டு தருவதாக எப்போது கூறினோம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைவிரிப்பு. தமிழ் சமூகத்திற்கு அருந்தொண்டாற்றியிருந்த நந்தலால் மறைவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தமிழகத்தில் எத்தனை கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் தமிழை கற்பிக்கின்றன? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி. நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.